Hello, welcome back to our channel. This week I added a new blade, straight blade, instead of nylon wire head, and we tested it and it worked fine actually. வாங்க இந்த வாரம் நம்ம போன வாரம் பார்த்தோம்ல இந்த GX35 சொல்லிட்டு ஒரு ஹைடெக்கோட அதான் இந்த புல்லை வந்து கட் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம்ல அந்த மிஷினில். லாஸ்ட் டைம் வந்து நைலான் ஒயர் ஹெட் இருக்குல்ல, அது வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அது நல்லா ஒர்க் பண்ணுது. ஆனால் புல்லெல்லாம் நிறைய ஹைட்டாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப நாளாக கட் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நைலான் ஒயர் வந்து கொஞ்சம் கட் ஆகிடுது திடீர்னு. இல்லைனா வந்து ஒரு மாதிரி இதுவாகிடுது. இல்லை நைலான் தானே அது, ஒயர் தானே அது ஆக்சுவலாக. அதனால் அப்புறம் போய் கடையில் கேட்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி பிளேடு, ஸ்ட்ரெயிட் பிளேடு இருக்குதுங்க, அதை வாங்கி போடுங்க, நல்லா இருக்குன்னாங்க. அதனால் அந்த ஸ்ட்ரெயிட் பிளேடு போட்டு ஓட்டி பார்த்தேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக கட் ஆகுது ஆக்சுவலாக. என்ன ஒன்று, நைலான் ஒயர்னால் என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக அப்படியே கிராஸை வந்து ஸ்மாஷ் பண்ணிவிடுது. இது என்ன பண்ணுதுன்னா வேரை மட்டும் கட் பண்ணிவிடுது ஃபுல்லாக. எனக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஆக்சுவலாக. அடுத்தது நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த எங்கள் ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் வராங்க இங்கே ஆக்சுவலாக. அதனால் நான் என்ன பண்ணோன்னா சரி இளநீ அரைப்போம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 10 மாதத்தில் மட்டும் இளநீ அரைத்தோம். அதுதான் அதில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாலும் ஏறனவருக்கு என்ன சொன்னார், சார் தேங்காய் இருக்குது சார், கட் பண்ணிடுறேன் சார், கட் பண்ணி போட்டார் ஆக்சுவலாக. அது கிட்டத்தட்ட ஒரு 250 தேங்காய் வந்தது, ஒரு 70 இளநீ வந்தது ஆக்சுவலாக. அவர் உரிக்கிறார், அது தேங்காய் உரிக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலாக. தேங்காய் நல்லா தான் இருந்தது. மொத்தம் நாங்கள் 8 மரத்தில் தான் அர்த்தம் இது. ஆனால் நான் வச்ச தென்னந்தோப்புலேருந்து இல்லை, இது வந்து நான் வாங்கின இடத்துலையே ஏற்கனவே இருந்த தென்னை மரத்துலேருந்து பறிச்சது இது ஆக்சுவலாக. காய் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலாக, காய் நல்லா இருந்தது. அப்புறம் கடைசியில் அவர் இளநியும் ஒன்று கட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய இளநீ இருந்ததில்ல, சரி குடிப்போன்னு சொல்லிட்டு. ஸோ இளநியும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கீப் வாட்சிங். நான் இன்னும் அந்த அக்சசரிஸ்லாம் அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணி பிளேடுக்கு வேல் வேறு என்ன போட்டு, அதாவது ஆக்சுவலாக அங்கே ஒருத்தர் வேல்னு பக்கத்தில் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சார் நைலான் ஒயருக்கு பதில் இந்த பைக்கோட பிரேக் ஒயர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒயர் போட்ட மாதிரி கூட இருக்குது சார் கட்டுற, அந்த ஹெட்டு மட்டும் அதை மட்டும் மாற்றலாம் சார் அப்படின்னாரு. அதான் நெக்ஸ்ட் டைம் அதையும் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், வாட்ச் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை, டேக் கேர், have a good time. Thanks, bye.